ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள் ரீசெண்டாக எங்கிட்ட கேட்டாங்க, மேம் நீங்கள் சைக்காலஜிஸ்ட் தானே, ஆனால் வெறும் அன்பை பற்றியே வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஒரு ஹார்ட் டாக்டர், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வீடியோ போட்டார்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் பிளஸ் அதோடைய மருந்துகள் அதை சொல்லுவார். இதே ஒரு டயாபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அது ரிலேட்டட் மெடிசின்ஸை சொல்லுவார். ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்னா அது ரிலேட்டட் மெடிசின்ஸை சொல்லுவார். அப்போ ஒரு சைக்காலஜிஸ்டா என்னோட ரிலேட்டட் மெடிசின் அன்பு தான். எஸ், த அஃபெக்ஷன் ஆர் லவ் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த வயசுலயே கொடுக்கப்படாத ஒரு அன்பு, ஒரு பெற்றோரே இல்லாமல் தனித்து விடப்பட்டு அன்பு இல்லாம வளரக்கூடிய குழந்தை தான் நாளைக்கு சமூகத்துக்கு எதிராக, எல்லாரையும் நான் சொல்லல, பட் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு மனிதர்களாக மாறுறாங்க. அப்பா அம்மா கிட்ட சரியான அன்பு கிடைக்காதவங்க தவறான கைகள்ல போய் விழுறாங்க. அப்போ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராப்பரா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மனநோய்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது.